வணக்கம் சார். சார் வணக்கம். உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். அந்தியூர் தாலுகா, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சார். சென்னம்பட்டி கிராமம். இது சென்னம்பட்டி கிராமம். என் பேர் ஜெயக்குமாருங்க. எத்தனை ஏக்கர் மிளகாய் செடி போட்டுருக்கு சார்? 2 ஏக்கருங்க சார். ஓகே, 2 ஏக்கர் போட்டு 15,000 நாத்து பயிர் பண்ணிக்கிறேங்க. எத்தனை நாள் செடி சார் இது? சார் இப்போ இது 65 நாள் ஆயிடுச்சுங்க சார். ஓகே. உங்களுக்கு சார் டாக்டர் செல் பத்தி எத்தனை நாளுக்கு அப்புறம் அறிமுகமாகி டாக்டர் செல் கொடுக்கறதுக்கு முன்னாடி செடியுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது சார்? சார் 25 நாள் நல்லா பயிர் குரோத் ஆகி வந்துச்சுங்க சார். 25 நாளுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கு முன்னாடியே ரெக்கமெண்ட் அப்பா சொல்லியிருந்தாருங்க. உங்க டாக்டர் சைல் பத்தி பாக்கு தோட்டம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்பா நேர்லயே பார்த்துட்டு வந்து நீங்க அதை அப்ளை பண்ணலாம்னு கேட்டாரு. அப்ப நான் இயற்கையில எங்க வரப்போகுது, இங்க நம்ம கெமிக்கல் கொடுத்தே வர மாட்டேங்குது, இயற்கையில எங்க வரப்போகுது அப்படின்ட்டு நான் ஒரு இதுல இருந்த கேர்லெஸ்ஸா இருந்தேன். அப்புறம் ஒரு 25 நாள் ஆகும்போது செடியை சுற்றி ஒரு ஃபார்ம் ஆகி அந்த செடி அப்படியே உடஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு. நான் உடனே அப்புறமா தான் முத்துக்குமாரன் கால் பண்ணேன். அவர் நம்பர் தான் என்கிட்ட இருந்துச்சு. உடனே கால் பண்ணிட்டு நேர்ல போய் விசிட் பண்ணி அவருக்கு போட்டோ எல்லாம் கொடுத்து நேர்ல விசிட் பண்ணி அப்புறம் உடனே டாக்டர் சைல் வந்து கொண்டு வந்து அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணது வந்து செடிக்கு வந்து எல்லாமே உள்ள வேருக்கு கொடுத்தேங்க சார். ஓகே 15,000 நாத்துக்குமே வேருக்கு அப்ளை பண்ணாங்க. ட்ரெஞ்சிங் பண்ணிருக்கீங்க? ட்ரெஞ்சிங் பண்ணாங்க. ஓகே சார். அப்ளை பண்ணதுல இருந்து இப்ப ஓகே எல்லாம் நோவும் அப்படியே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இன்னொன்னு சார், உங்க கூட போட்ட உங்க நண்பர் தோட்டம் என்ன சொன்னீங்க? அப்போ அவரு என்னோட நண்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனு இதனாலே காடு அழிச்சிட்டாங்க. உங்க கூட போட்டுதான் அழிச்சிட்டாரு? எனக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஓகே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த நோய் பாதிப்புல இருந்து வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப சார் இந்த செடி நம்ம பார்த்தோம்ல சார், டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் சார்? அல்ல குச்சி எவ்வளவு உருவாகி இருக்கும் சார்? ஒரு 20-25 அல்ல குச்சி நல்லாவே வந்திருக்குங்க சார். ஓகே. காயோட எண்ணிக்கை எப்படி இருக்கும் சார்? இப்போ சார் காயோட எண்ணிக்கை இப்பயே கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு ஒரு 2 கிலோ ரேஞ்ச் இருக்குங்க சார். ஓகே சார். ஃப்ளவர் செட்டிங்ஸ் சார்? ஃப்ளவர் செட்டிங்லாம் இப்ப நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபுல்லாவே அடுத்த பேட்ச் நிறையவே காய் ஃபார்ம் ஆகும். ஓகே. இன்னொன்னு சார், ஏன்னா நம்ம இந்த மார்ச் மாதத்துல வந்து வெயில் அதிகம். ஆமாங்க சார். வெயில் அதிகமாக வந்து திப்ஸ், மைட்ஸ் மற்றும் வைரஸ் தாக்குதல் அதிகம். ஆமா இல்லைங்களா? இப்ப நம்மளுக்கு சார் அந்த டாக்டர் செல் பயன்படுத்தி இருக்கிறதுனால வந்து அந்த பாதிப்பு இருக்குமா? இப்ப அது பண்ணனதுல இருந்து இப்ப வெயில் காலத்துல கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. மிளகாய் சாகுபடியே பண்ண முடியாதுனாங்க. இப்ப அது எதிர்த்து தானே வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சார். இதுல டாக்டர் சைட்ல தெரியற மாதிரி தான் இருக்கு. அதை கொடுத்ததுல இருந்து இப்ப செடி பாருங்க, கொழுந்து பாருங்க, நல்ல டெவலப்மெண்ட். இலை ஒரு முரளை கூட இல்ல பாருங்க, ஒரு இலை ஃப்ளவர் செட்டிங் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. நம்ம டாக்டர் செல் கொடுத்ததே மண் ஆரோக்கியமா ஆகிச்சு இல்லைங்க. கண்டிப்பா சார். இப்ப அதை கொடுத்ததுல இருந்து மண்ணோட தரத்தையும் பாதுகாத்துக்குது, செடியோட தரத்தையும் பாதுகாத்து, அப்புறம் இன்னொன்னு நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசரை வந்து அது எடுத்து கொடுக்குது. அந்த டைமுக்கு அது பரிமாற்றம் பண்ணுது. கண்டிப்பா சார். ஏன்னா நம்ம செடிகளுக்கு வந்து உரம் கொடுக்கறது முக்கியம் இல்ல, அந்த உரம் செடி எடுக்கிறது முக்கியம். செடிக்கு தகுந்த டைமுக்கு அது எடுத்து கொடுத்தா ஓகே. கண்டிப்பா சார். இப்போ சார் நம்ம வந்து ஸ்ப்ரே வந்து சார் எல்லாமே வந்து நிறைய ஸ்ப்ரே அடிக்கணும். நிறைய ஸ்ப்ரே அடிக்காம வந்து வைரஸ் தாக்குதல் மற்றும் பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. ஆமாங்க சார். உங்களுக்கு சரி எப்படி இருக்கும் அந்த பாதிப்பு? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இல்லைங்க சார். இப்ப நம்ம கொடுக்கற இது மட்டும் செடிக்கு அந்த இது குரோத்துக்கு மட்டும் அடிச்சுட்டு எதுவுமே பண்றது இல்ல. ஓகே. கெமிக்கல் இப்ப ஒரு 2 டைம் அப்ளை பண்ணாங்க சார். 60 நாள் செடியில 2 வாட்டி தான் வந்து ஸ்ப்ரே பண்ணிருக்கிறேன். மீதி பூராமே எல்லாமே டாக்டர் சைடுல தான். ஓகே சார். இன்னொன்னு சார், இங்க வேர் பகுதி பார்த்தோம்ல சார், அந்த பெட் விட்டு எத்தனை அடி இறங்கி? 1.5 அடியாட்ட வேர் வந்துருச்சு. ஓகே சார். நல்லா. ஓகே சார். உங்களுக்கு வந்து எத்தனை சதவீதம் வந்து திருப்திகரமா இருக்கும் சார் டாக்டர் சைல்? டாக்டர் சைல் சொல்லும் போது எனக்கு 100% ஓகே. ஏன்னா எனக்கு கெமிக்கலோட செலவு ஃபுல்லாமே குறைஞ்சிருச்சு. ஏன்னா கெமிக்கலே போட்டுட்டு இருந்துச்சு என்ன ஆகுதுன்னா மண்ணு வந்து மலட்டத்தன்மை போயிட்டு. ஆமா சார். ஆனா டாக்டர் செல் பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா மலட்டத்தன்மை இல்லாம வந்து மண் வளமாயிட்டே இருக்கு. ஆமாங்க சார். ஓகே சார். இந்த ஒரு 2 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் படி சார், இன்னொன்னு சார், நம்ம வந்து அந்த சில்லி பயிர் கூட வந்து பப்பாளியும் போட்டு. ஆமாங்க சார். அது எப்படி இருக்கும் சார்? அது ரொம்பவே குரோத்தா இருக்குது. நல்லா செடி டெவலப்மெண்டா இருக்கு. வந்து ஒரு செடியில கூட அந்த வைரஸ் தாக்குதல் எதுவுமே கிடையாது. பப்பாளிக்கு இந்நேரம் வைரஸ் விழுந்திருக்கும். ஆனா பப்பாளி ரொம்ப குரோத்தா வைரஸ் இல்லாம இருக்கு. ஓகே சார். ஓகே சார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சார் ஒரு 60 நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ல சில்லி கிராப் மற்றும் அந்த பப்பாளி கிராப் எக்ஸ்பீரியன்ஸ்ல சார் அனைத்து விவசாய நண்பர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணணும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் மண்ணை காப்பாற்றணும். கண்டிப்பா சார். அடுத்த இதுக்கு மண்ணை வந்து சப்போர்ட்டிவா கொண்டு போகணும். அடுத்த தலைமுறைக்கு மண்ணு பாதுகாப்பு கொடுக்கணும். ஓகே சார். அனைத்து விவசாய நண்பர்கள் வந்து நம்ம சார் மாதிரி அந்த சூழ்நிலை மற்றும் அந்த கிளைமேட் எதுக்கு மேலுமே வந்து நான் வந்து அதுக்கு மேலதான் போட்டி விடுவோம் இல்லைங்களா சார்? கிளைமேட் சரியில்லை, எல்லாமே அப்படி சொல்றோம் சார். அதையுமே தாண்டி வரணும் என்றால் நம்ம மண்ணில் வந்து 3 தன்மைகள் நல்ல ஒண்ணுக்கொண்டு இணைந்து வேலை செய்யும் போது எல்லாமே தாண்டி வரும். அதனால வந்து மிளகாய் செடி வந்து இந்த வெயில் காலத்திலும் நல்ல மகசூல் எடுக்கல என்பதை நம்ம சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுட்டோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.